10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாருங்க நம்ம வந்து இந்த +2 டாபிக்ல வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா the indirect or vector mediated gene. ஓகேங்களா, லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பயோலிஸ்டிஸ் மெத்தடு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த DNA ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் ஆர் வெக்டர் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெக்டர் அப்படிங்கிறது நம்ம ஒரு பிளாஸ்மிட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சரி, அதேமாதிரி இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்ம பர்டிகுலராக எந்த ஜீன் கேரக்டர் வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்னு சொல்லக்கூடிய 2 மெத்தட் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரிங்களா. சரி, இப்போ வந்து இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் ஆல்ரெடி நம்ம அந்த பயோலிஸ்டிக்ஸ் மெத்தடு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிப்போசோம் மீடியேட்டட் மெத்தட் ஃபார் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பட் டைரக்ட் வெக்டர்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அதோட மெத்தடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மைக்ரோ இன்ஜெக்ஷன் எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாமே என்ன அப்படின்னா டைரக்ட் ஆர் வெக்டர்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்டைரக்ட் கேரக்டர். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்தது எல்லாமே நமக்கு என்னது டைரக்ட் கேரக்டர். இப்போ பார்க்கக்கூடியது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அப்போ வெக்டர் மீடியேட்டட் ஜீன் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர். வெக்டர் மீடியேட்டட் ஜீன் வந்து நமக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிளான்ட் பீசஸை எடுத்துக்கிறோம். அந்த பிளான்ட் பீசஸ் என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரோபாக்டீரியம் டூமிபேசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கிரவுண்ட் கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸை வந்து நமக்கு ஃபார்ம் ஆனது. ஓகேங்களா, என்ன டிசீஸ் ஃபார்ம் ஆனது கிரவுண்ட் கால் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸை வந்து ஒரு சொலனேசி ஃபேமிலியில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆனது. ஓகேங்களா, மகுட கலலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோய்க்கு பேர். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிசீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டிஃபை பண்ணணும். அதாவது நமக்கு வந்து இந்த பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு ஆப்போசிட்டாக அதாவது நமக்கு வந்து அந்த சம் பர்டிகுலர் பாக்டீரியாவுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேரக்டரை உருவாக்குறோம். சரியா, அந்த கேரக்டருக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். என்ன மெத்தட் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடாலஜின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் அ மீடியேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மிட் வெக்டார். இதில் ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா பிளாஸ்மிட் சொல்லக்கூடியது இல்லையா. நம்ம பிளாஸ்மிட் என்ன சொல்லி பார்த்துருக்கோம், பிளாஸ்மிட் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் DNA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். இப்போ பிளாஸ்மிட் வெக்டார் இஸ் நோன் எஸ் எ இன்டைரக்ட் ஆர் வெக்டர் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடாலஜி. எமாங் த வேரியஸ் வெக்டர்ஸ் யூஸ்டு ஃபார் பிளான்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த TI பிளாஸ்மிட் ஃப்ரம் த அக்ரோபாக்டீரியம் டூமிபேசின்ஸ். அப்போ TI அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணுது நமக்கு டியூமர் இன்டியூசிங் கேரக்டர். அப்போ TIங்கிறது நமக்கு என்னது டியூமர் இன்டியூசிங் கேரக்டர். ஓகேங்களா. அப்போ கேன்சர் மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டியூமர் இன்டியூசிங் சொல்லுவாங்க. ஓகே, has been used on the extensively. This is a bacterium as a large sized plasmid is known as a TI plasmid, tumor inducing plasmid, and a portion of it is referred to as a tDNA அல்லது transfer DNA. அந்த டிஏக்கு என்ன பேர் அப்படின்னா transfer DNA. பர்டிகுலராக அந்த அக்ரோபாக்டீரியம் டூமிபேசின்ஸ் சொல்லக்கூடியது ஒரு கிரவுண்ட் கால் டிசீஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேற ஒரு பார்ட்டிக்கிலேருந்து ஜீன் என்ன பண்ணுறோம் நம்ம கொண்டு ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது நியூட்ரலைஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாக்டீரியாவோட வீரியம் அதோட இந்த டாக்ஸிசம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறைக்கிறோம். ஓகே, தட் இஸ் அ மெயின் நேச்சர் ஆஃப் திஸ் மெத்தடாலஜி. ஓகே, தட் இஸ் கால் த tDNA அல்லது ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளான்ட் பார்ட்டுக்கு ஆப்போசிட் கேரக்டர் கிடச்சிரும். அதாவது அந்த அக்ரோபாக்டீரியம் டூமிபேசின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த பிளான்ட்டுக்கு என்ன ஆகாது, எந்த ஒரு
அஃபெக்டும் ஆகாது. அந்த மாதிரி ஒரு நியூ கேரக்டரை நம்ம கொண்டு வரதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த டி டிரான்ஸ்ஃபர் அல்லது டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். என்ன டிசீஸுக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கிரவுன் கால்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். ஓகே. And then since the bacterium as is the natural ability to transfer DNA region, it is a plasmid into the plant genome. அப்போ நேச்சுரலாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜீனில் வந்து நம்மளால் வந்து அந்த பிளாஸ்மிட்டில் வந்து நமக்கு தேவையான ஒரு டிசைரபிள் கேரக்டரை வந்து நம்மளால் ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ அந்த மாதிரி கேரக்டர் நம்ம என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தட் இஸ் கால் த tDNA region. It is a plasmid into the plant genome. அப்போ infection of the cell at this wound site, it is also known as a natural genetic engineering method. என்ன மெத்தட்னு கேட்டாங்க அப்படின்னா நேச்சுரல் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அக்ரோபாட்டின் டியூமிபேசன்ஸு அதுலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம டிஐ பிளாஸ்மேட்டை தனியாக எடுத்துக்கிட்டோம். டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ அதாவது ரெக்ஸ்ட்ரக்ஷன் கிளேவேஜ் சைட் மூலிமா என்ன பண்ணுறோம், நமக்கு எந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து டிசைட் கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பிளாஸ்மிட். அப்போ இன்சரேஷன் ஆஃப் த ஜீன் இன்டு த பிளாஸ்மிட் யூசிங் த ரெக்ஸ்ட்ரக்ஷன் என்சைம் அண்ட் DNA ligase, the introduction into the plant cell, the plant cells and grow in the culture. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கல்ச்சர் மீடியம் மூலியமாக, அதாவது இதுக்கு பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளோனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் தான் சொல்லுவோம். பர்டிகுலராக அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிசைரபிள் கேரக்டரை வந்து ஜாயின் பண்ணி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் மூலிமா நம்ம பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பிளான்ட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரோபாட்டின் டியூமிபேசன்ஸ் மூலிமா ஒரு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கிரவுண்ட் கால்டு அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிரும். அப்போ அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணால் கூட அந்த பாக்டீரியா வந்து நமக்கு அட்டாக் பண்ணால் கூட அந்த பிளான்ட்டுக்கு என்ன ஆகாது, நமக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஓகே, அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு மெத்தடாலஜிக்கல் ஒரு கேரக்டர். தட் இஸ் கால் த இன்டைரக்ட் வெக்டர் மீடியேட்டர் ஜீன் டிரான்ஸ்ஃபர் மெத்தட் அல்லது tDNA டெக்னாலஜி. ஓகேங்களா சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் ஜீன் எக்ஸாம்பிள் வந்து பிடி ஜீன். சரிங்களா? பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ். அப்போ இது ஒரு நம்ம காமனாக மெத்தடாலஜி. அதாவது பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நிறைய ஒரு இன்செக்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டுக்கு நிறைய நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? நீங்கள் நல்லா மழை பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த சின்ன சின்னதாக கம்பளி புழுவெலாம் நிறைய பார்ப்பீங்க. அந்த டோட்டலாக என்ன பண்ணும், நமக்கு பிளான்ட்டை பூராமே அஃபெக்ட் பண்ணிடும். நீங்கள் அந்த ட்ரீயை பார்த்தீங்கன்னாவே தெரியும் டோட்டலாக எப்படி இருக்கும், என்டையராக ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பளி புழு வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிடும். இந்த பிளான்ட்டோட இலையை பூரா சாப்பிட்ரும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எப்படி இதை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாக்டீரியாவை சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பாக்டீரியா தான் நமக்கு என்னது அப்படின்னா பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி, இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெல்டா எண்டோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோன்னா பிரித்து எடுக்கிறோம். அப்போ பேசில்லஸ் துரிஞ்சியன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவிலேருந்து நான் பிரித்து எடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா பேசில்லஸ், அதாவது டெல்டா எண்டோடாக்சின். ஓகே, இது எது அப்படின்னா ஆப்போசிட் டு த இன்செட்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த கேரக்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று லீப்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான்ட்டோட ஜீனோமோட என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டெல்டா எண்டோடாக்சின் சப்ஸ்டன்ஸை கொண்டு வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லீப் பார்ட்டில் என்ன இருக்கும், அந்த பேசில்லஸ் துரிஞ்சியன்சி சப்ஸ்டன்ஸோட டெல்டா எண்டோடாக்சின் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்செக்ட் என்ன பண்ணுது, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லீஃபை கடிக்கும் போது ஒரு இன்செக்டோ ஒரு கம்ப்ளீட் ஃப்ளூ லார்வா இதோட கேரக்டரோ வந்து நமக்கு என்ன பண்ணுது, அந்த லீஃபை வந்து கடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த சப்ஸ்டன்ஸ் லீஃபில் இருக்கக்கூடிய டெல்டா எண்டோடாக்சின் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸு இன்செக்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும், நமக்கு டிசீஸை காஸ் பண்ணோம். அப்போ டோட்டலாக அந்த இன்செக்ட் எல்லாமே நமக்கு என்னது, நமக்கு இறந்துடும். சரிங்களா சார்? அப்போ இது நமக்கு என்ன அப்படின்னா இது ஒரு நியூ மெத்தடாலஜி. அப்போ நம்ம என்விரான்மெண்டலும் என்ன ஆகாது, நமக்கு பொல்யூஷன் ஆகாது. இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு வந்து
அந்த இன்செக்ட் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூஸாக என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, மருந்தெல்லாம் நமக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த பாலித்தியான் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த அர்காசான், சர்னான், அர்னான் அப்படிங்கிற ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்காக, அந்த பூச்சி வந்து பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வயல்வெளியிலலாம். சரியா? அப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணக்கூடியதுனால என்ன ஆகும், நமக்கு என்விரான்மெண்டலும் அஃபெக்ட் ஆகும், சாயிலும் நமக்கு என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அதோட சேர்த்து பிளான்ட்டும் நமக்கு என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணுறோம். சரிங்களா? டோட்டலாக என்னது, நமக்கு பிளான்ட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் இருக்கிற மாதிரி நம்ம உருவாக்குறோம். இது ஒரு மெத்தடாலஜி. ஓகே சார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்னா செலக்டபிள் மார்க்கர் ஜீன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஆன் த ஆன்டிபயாட்டிக் ஜீன் லைக் NPT2 which is a confers the resistant to the antibiotic kanamycin. என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா kanamycin are cloned in the transfer DNA region of the TI plasmid in the place of unwanted DNA sequence. அப்போ இந்த இடத்துல TI plasmid கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அன்வான்டான இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா இது இருந்தால் நமக்கு என்ன ஆயிரும், டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். சரியா? அப்போ TI plasmidங்கிறது என்னது, நமக்கு அன்வான்டான DNA சீக்வன்ஸ். ஓகே சார். நெக்ஸ்ட் மெத்தடாலஜி பாருங்கள், நமக்கு the scanning for the recombinant character. Scanning for the recombinant character. After the introduction of the rDNA into the suitable host cell கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகே, அப்போ சூட்டபிள் ஹோஸ்ட் செல் என்னது, எஸ்பெஷலி ஹோஸ்ட்னால என்ன கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணிக்குவோம், பிளான்ட்ஸ் ஆர் அனிமல் கேரக்டர் தான் நம்ம என்ன பண்ணிக்கோ அப்படின்னா சூஸ் பண்ணிக்குவோம். இட் இஸ் எசென்சியல் டு ஐடென்டிஃபை those cells which have received the rDNA molecule. சரிங்களா? ஏன் rDNA மோஸ்ட்லி பிளான்ட் கேரக்டர், அதே மாதிரி நமக்கு வந்து அனிமல் கேரக்டர், எந்த கேரக்டருக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும். அப்போ ரிசீவ்டு எது, நமக்கு rDNA கேரக்டர் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எடுத்துக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு இன்செக்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு வச்சுங்க. திஸ் இஸ் அ ப்ராசஸ் இஸ் கால் த ஸ்கேனிங். ஒரு பாக்டீரியாவிலையோ ஒரு இன்செக்ட் கேரக்டர்லேயோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கேரக்டர். ஓகே, rDNAன்னு சொல்லக்கூடியது. சரி, this is a process is called the scanning. This is a vector for foreign DNA present in the recombinant cell express the character while the non-recombinant do not express the character or trait. Now this is a sum of the method for used under one such a method is called the blue-white selection method. அந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா blue-white selection method. ஓகேங்களா? சரி, எப்படி இந்த மெத்தடை கொண்டு வராங்க அப்படிங்கிறத பாருங்க. First of all, the insertional inactivation blue white colony the selection method. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், blue and white colony வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். சார், it is a powerful method used for the screening of the recombinant plasmid. In this method is a reporter gene LAC-Z is inserted into the vector. LAC-Z is inserted into the vector. The LAC-Z encoded the enzyme beta galactoside. என்ன enzyme கேட்டாங்க அப்படின்னா beta galactoside. அப்போ LAC-Z inserted into the vector, LAC-Z encoding the enzyme beta galactoside. These contain the several recognition site for restriction enzyme. Several recognition site for the restriction enzyme. The beta galactoside break a synthetic substrate is called the X-call. என்ன கேரக்டர் அப்படின்னா beta galactoside break a synthetic is called the X-call 5-bromo 4-chloro indole beta D galactose pyrinosydase அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். ஓகேங்களா? என்ன பார்ட்டிகல் அப்படின்னா beta galactosidase break a synthetic substrate is called X-gall 5-bromo 4-chloro indole beta D galactose pyrinase சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல் into an insoluble blue color product. ஆக்சுவலாக இது என்ன கலர் ப்ராடக்ட்னு கேட்டாங்க அப்படின்னா இது ஒரு blue color product. And then for the foreign gene is inserted into the LAC-Z. சரிங்களா? இந்த ஃபாரின் ஜீனை இன்செர்ட் பண்ணுறோம் எதுக்குள்ள, into the LAC-Z. this gene will be inactivated. அப்போ ஜீன் என்ன ஆகுது, நமக்கு இந்த இடத்துல inactivated ஆகுது. அப்போ foreign gene is inserted into the LAC-Z.
the gene will be inactivated. Okay, என்ன ஆயிருச்சு இப்போ நமக்கு inactivate ஆயிருச்சு. Therefore no blue color will be developed. அப்போ என்ன இருக்கும் நமக்கு white மட்டும் இருக்கும். Because ஏனா beta galactoside is not synthesized due to the inactivation of the lake Z. Inactivation of the lake Z. And also therefore the host cell containing rDNA, recombinant DNA from the white color colonies on the medium contain the X gall. எதில் இருக்கும் அப்படின்னா X gall வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து present ஆயிருக்கும். அப்போ host cell containing rDNA form a white color colonies on the medium of X gall, whereas other cell containing the non-recombinant DNA will develop the blue color colonies. On the basic of colony, the color recombinant can be selected. சரிங்களா? அப்போ blue color colonyங்கிறது என்னது நமக்கு? Whereas other cell containing the non-recombinant DNA will develop the blue color colonies. On the basic of colony color, recombinant can be selected. எது செலக்ட் பண்ணுறோம் நாம recombinant கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே சரி, அதில் பாருங்கள் நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பிளாஸ்மிட் வெக்டார் designed for the blue white scanning blue white colony or selection method அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் AMP, LAC promoter ORI, PUC 18, multiple cloning site LACZ. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம் கேரக்டரில் மேலே இருக்கிறது ப்ளூ நோ இன்செட், ஒயிட் பொறுத்த வரைக்கும் கண்டைன் இன்செட். ஓகேங்களா? ஆம்பிசிலின் PTG பார் எக்ஸ் கால் பிளேட். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எக்ஸ் கால் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டயக்ராம் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம் ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேரக்டரு நமக்கு என்ன அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கர். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கர். An antibiotic resistant marker gene that produce the protein that provide the cells with a resistant to the antibiotic. சரிங்களா? அப்போ என்ன கொடுக்குது ஒரு மைக்ரோப்ஸ்க்கு எதிராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேரக்டரை கொடுக்கறத நம்ம என்ன சொல்லுவோம் ஆன்டிபயோட்டிக். பாக்டீரியா வித் டிரான்ஸ்போர்ட் DNA can be identified by the growing on a medium containing the antibiotic. The recombinant will grow on this medium as they contain gene encoding resistant to antibiotic such as என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆம்பிசிலின், குளோரம்பெனிகால், டெட்ராசைக்ளின், கனாமைசின். சரிங்களா? இந்த 4 கேட்பாங்க. என்னென்ன பேஸ் நமக்கு இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆம்பிசிலின், குளோரம்பெனிகால், டெட்ராசைக்ளின், கனாமைசின். ஓகே, என்னென்ன பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. While others may not be able to grow in this media, hence it is considered useful for the selectable marker. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் செலக்டபிள் மார்க்கரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி, அப்போ while others may not be able to this grow in this media, hence considered to the useful selectable marker. எது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆம்பிசிலின், குளோரம்பெனிகால், டெட்ராசைக்ளின் அண்ட் த கனாமைசின் அப்படின்னு சொல்லக்கூடியது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டிக்கல். ஓகே சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ் மெத்தட். ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ் மெத்தட். சரிங்களா? இந்த டயக்ராம் புக்கில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனி. இங்கே மேலே சின்ன சின்னதாக ட்ராப் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது எல்லாமே நமக்கு என்னது ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனிஸ். இப்போ என்னது இன்குபேட் ஆகுது. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்குபேட் ஆகுது. இங்கே ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆம்பிசிலின் ஆப்சண்ட், இங்கே கண்டைன் ஆம்பிசிலின், இதில் ஆம்பிசிலின் வந்து நமக்கு இருக்குது. அப்போ ரெண்டு என்னது நமக்கு ரெப்ளிகேட் ஆன் த ஃப்ரெஷ் மீடியா. எதில் ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னா ஃப்ரெஷ் மீடியாக்குள்ளே வந்து ரெப்ளிகேட் ஆகுது. அப்போ இம்ப்ரிண்ட் ஆஃப் த ஆல் காலனிஸ், இம்ப்ரிண்ட் ஆஃப் த ஆல் காலனிஸ், ஸ்டெரைல் வெல்வெட் ஆன் த பிளாக், ஸ்டெரைல்
வெல்வெட் ஆன் த பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம் பார்ட்டிகல். அண்ட் தென் மாஸ்டர் பிளேட் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாஸ்டர் பிளேட்டில் இருந்து ஸ்டெரைல் த வெல்வெட் ஆன் த பிளாக் அண்ட் தென் இம்ப்ரிண்ட் ஆன் த ஆல் காலனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இம்ப்ரிண்ட்ஸ் எல்லாமே எதில் இருக்குது, கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே சரி, அப்போ ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ்னால் என்ன அப்படின்னா டெக்னிக்ஸ் இன் விச் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் த காலனிஸ் growing on a culture plate is copied. A sterile filter plate is pressed against the culture plate and then lifted. This filter pressed against the second sterile culture is a result in the new plate being infected with the cells on the same relative position as is the colonies in the original plate. Usually the medium used in the second plate will be different from that used in the first. It may including an antibiotic or without growth factor. சரியா, அப்போ இந்த கேரக்டர் என்ன அப்படின்னா including antibiotic or without growth factor. This a way transferred cells can be selected. என்ன cells அப்படின்னா transport cell can be selected. எதை செலக்ட் பண்ணுறோம் நம்ம transport cell கேரக்டர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி டயக்ராம் பார்த்துக்குங்க. டயக்ராம் வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதே மாதிரி இது கேட்பாங்க ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆம்பிசிலின், குளோரம்பெனிகால், டெட்ராசைக்ளின் அண்ட் தென் கெனாமைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகள் எல்லாமே நமக்கு என்னது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே சார், அதுக்கடுத்து பாருங்கள் நமக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற டயக்ராம் பாருங்கள், அதுவும் இம்பார்ட்டன்ட் நமக்கு இந்த பார்ட்டிகளில். இந்த ஓஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏஎம்பின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் இது ஒயிட் கண்டெய்னிங் இன்செக்ட், இந்த ஆம்பிசிலோனோட கேரக்டர், இது எல்லாமே நம்ம கொஷினில் கேட்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். த ஜீன் டிரான்ஸ்ஃபர் இஸ் அ மீடியேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிளாஸ்மிட் வெக்டர். பிளாஸ்மிட்னு நமக்கு தெரியும் இல்லையா, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. இது என்ன நம்ம இது டிஐ பிளாஸ்மிட். டிஐனா என்ன அர்த்தம், டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஓகே, இது என்ன பாக்டீரியா சூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம, அதாவது எந்த பாக்டீரியா டிசீஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிபேசின்ஸ், அதாவது நம்ம கிரவுண்ட் கால் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ மகுடக்கலலை அப்படிங்கிற நோயை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்குது. என்ன ஃபேமிலியில் பார்த்தோம் நம்ம, சொலனேசி அப்படிங்கிற ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்தது டிடிஎன்ஏ. அப்போ அந்த டிசைரபிள் கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் த டிடிஎன்ஏ ஆர் டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ. அப்போ கிரவுண்ட் கால் டிசீஸ், அந்த டிசீஸ்க்கு என்ன பேர், கிரவுண்ட் கால் டிசீஸ். த பிளான்ட் செலக்ஷன் மார்க்கர் ஜீன் ஆன்டிபயோட்டிக் ஜீன் லைக் NPT2 இது கேட்பாங்க. என்ன கேட்பாங்க நமக்கு இதில், ஆன்டிபயோட்டிக் ஜீன் லைக் என்ன கேட்டாங்கன்னா NPT2 which is a confers the resistant to the antibiotic kenomycin. என்ன நம்ம க்ளோன் பண்ணுறாங்க, kenomycins are cloned in the transfer DNA region of the TI plasmid in the place of unwanted DNA sequence. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா unwanted sequence. ஏன்னா TI plasmid இது என்ன பண்ணுது, நமக்கு ஒரு கேன்சர் மாதிரி, அதாவது ஒரு கிரவுண்ட் கால் மாதிரி டிசீஸ் நமக்கு என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால் த பிளேஸ் என்ன அப்படின்னா unwanted DNA sequence. Next one, the scanning for the recombinant. The introduction of a tDNA or DNA. Okay, R என்னது நமக்கு recombinant DNA into the suitable host cell. அப்போ எதை சூஸ் பண்ணிக்கிறோம் நாம, எந்த பர்டிகுலராக அனிமல்ஸோ பிளான்ட்டோ அதோட சூட்டபிள் ஹோஸ்ட் செல் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இட் இஸ் எசென்சியல் டு ஐடென்டிஃபை திஸ் இஸ் அ செல்ஸ் விச் ஹாவ் தே ரிசீவ்ட் இன் த டிஎன்ஏ மாலிகுல். இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் ப்ளூ ஒயிட் காலனி selection method. என்ன மெத்தட் அப்படின்னா selection method. இந்த leg Z is inserted in the vector. The leg Z encoded this enzyme, the beta galactoside, and contain a severe the several recognizing the enzyme beta galactosides. ஓகேங்களா, இப்போ beta galactosides அப்படிங்கிறது break a synthetic is called the XCOL. இது அப்ரிவேஷன் கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. XCOL 5-promo 4-chloro indole beta D galactopyrinose. galactopyrinose சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ இது என்னது அப்படின்னா இன்சால்யுபிள் ப்ளூ கலர் ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட் இது, இங்கே இருக்கிறது வந்து நமக்கு இன்சால்யுபிள் ப்ளூ கலர் ப்ராடக்ட்.
foreign gene is inserted into the lake Z gene will be inactivated. Gene என்ன ஆகும் நமக்கு inactivated இருக்கும். No blue color developed because the beta galactoside. அப்போ இதில் வந்து blue color உருவாகலை. என்ன காரணம் அப்படின்னா beta galactoside is not synthesized. ஒரு மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க சரிங்களா. இந்த இடத்துல ஏன் வந்து நமக்கு ப்ளூ கலரில் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன இல்லை நமக்கு பீட்டா கேலக்டோசைடு அப்படிங்கிறது இல்லை. ஸோ இஸ் நாட் சிந்தசைஸ்டு டியூ டு திஸ் இன்ஆக்டிவேட்டட் ஆஃப் லேக் இசட். அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல வந்து லேக் இசட் அப்படிங்கிறது இன்ஆக்டிவேட்டடாக நமக்கு மாறிடும். ஓகேங்களா. சரி, அடுத்தது ஹோஸ்ட் செல். த கண்டெய்னிங் த RDNA ஃபார்ம் ஒயிட் கலர் காலனிஸ் ஆன் திஸ் மீடியம் ஆஃப் த எக்ஸல். என்ன கேரக்டர் அப்படின்னா எக்ஸலோட கேரக்டர் சரிங்களா. மீதி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயக்ராம் பேசிஸில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கர் கேட்பாங்க. ஆம்பிசிலின், குளோரம்பெனிகால், டெட்ராசைக்ளின், கனாமைசின் எல்லாமே நமக்கு என்னது மெயினாக வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டரில் இருக்கக்கூடிய பார்ட். ஓகே, ஆம்பிசிலின், குளோரம்பெனிகால், டெட்ராசைக்ளின் அண்டு கெனாமைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். ஓகே, சரி, இதை ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டரில் வந்து இந்த மாலிகுலார் டெக்னிக்ஸ் பார்க்கணும், ஐசோலேஷன் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் பார்க்கணும், அக்ரோஸ் த ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் மெத்தடு பார்க்கணும். ப்ளஸ் வந்து மீதி வந்து நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் வந்து நார்தர்ன், வெஸ்டர்ன், சதர்ன் இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே.